ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்து மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா கூலி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த படம் லோகேஷ் கனகராஜோட படமா இல்லை சூப்பர் ஸ்டார் படமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ் அவர் பொதுவாக நம்ம லோகேஷ் கனகராஜ் படம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சில கதைகள் வந்து வித்தியாசமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதை வந்து அப்படி போய் ஒரு மாதிரி சுற்றி வந்து கடைசியில் கதைகள் வந்து இந்த கதை வந்து கதையை வந்து முடிப்பாங்க. ஸோ அதே போல் தான் இப்போ இந்த கூலி படமும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பனை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து கதையை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டும் நிறையா எதிர்பார்ப்புகள், எந்த ஒரு போர் அடிக்காமல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி ரசிகர்கள் வந்து எந்திரிக்க விடாமல் ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் நம்ம சூப்பர் ஸ்டாரை சொல்லி ஆகணும். அதாவது இந்த ஒரு வயசுலையும் இந்த அளவுக்கு இளமையாகவும் இந்த அளவுக்கு ஃபைட் சீன் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிசு தட்டாமல் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக வந்து பேசியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் வரும். அதெல்லாம் வந்து வாயில் டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தான டைலாக், ரொம்ப கேப் விடாமல் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து பேசியிருப்பார் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக் வர்ற சீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்காகவும் ரொம்பவும் சூப்பராக ஃபைட் சீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு அந்த சீன்லாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாட்டுக்கிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டால் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய 50வது வருஷம் இந்த படத்தை வந்து ஒரு கூலி படமாக வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து டைட்டில் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. அந்த டைட்டில் கார்டே வந்து ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணி அந்த டைட்டில் கார்டு வந்து வெளியிட்டிருந்தாங்க. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரில் பற்றி சொல்லி ஆகணும். அதாவது இந்த படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரில் ரொம்பவுமே மெனக்கெட்டு ரொம்ப ஃபைட் பண்ணி அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஃபைட் சீனில் ரொம்ப சூப்பராக டெலிவரி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஆகட்டும், அவர் இந்த ஒரு வயசில் நடக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற போது அவர் இந்த ஒரு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சக்திக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி ஆச்சரியம்னு சொல்லணும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரும் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. டைலாக்கும் சென்டிமெண்ட்டு ஃபைட்டு எல்லாத்திலும் நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா பூந்து விளையாடுறதுக்குன்னு சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார். இந்த படம் லோகேஷ் கனகராஜ் படமா இல்லை சூப்பர் ஸ்டார் படமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் படமும் இருக்குது, லோகேஷ் கனகராஜ் படமும் இந்த படம் இருக்குது. சூப்பர் ஸ்டார் படங்கள் மாஸ் சீன் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து மாஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ கிடைக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் சீன் டைலாக் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் செமையாகவே கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு ட்ரீட். அவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய தூண் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷபிக் சொல்லலாம். இவர் வந்து இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுறாரு. இந்த படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மிரட்டியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா அவர் ரோல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வர்ற ரோல்லாம் வந்து இன்னும் இப்போ இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்காரா, இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு கட்டியிருப்பார். அவர் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா அவர் ஃபைட்ஸ் பண்ணுற சீன் ஆகட்டும், மோனிகா படத்தில் டான்ஸ் ஆகிறதாகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிரட்டியிருப்பார். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாபிக் இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணாலுமே அவங்களுக்கு ஜோடியாக இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கலைவாணி. ஸோ அவங்களும் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு சீனில் அந்த படத்தில் நிறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃபைட் ஆகட்டும் ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே தெரியாமல் ஒரு இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு லேடிஸ் அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு ஆக்டிங்கில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துக்கு மேலே அந்த லேடிஸில் ஃபைட் பண்ணுற சீனில் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நிறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கிட்டே சொல்ல அந்த மாதிரி நிறைய சீன்கள் அந்த படத்தில் வந்து இருக்குது. நாகார்ஜுன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாலுமே ஆனால் ஷபிக் அவர் அளவுக்கு வந்து பார்த்தா மிரட்டுற அளவுக்கு இந்த நாகார்ஜுன் அவளுக்கு வந்து நெகட்டிவ் ரோல் கிடையாது. ஆனால் இருந்தாலுமே அவருக்கு கொடுக்க வேண்டிய ரோலை அவர் கரெக்டாக பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லணும்.
கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாருமா இவங்க 2 பேரும் வர ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் செட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் அவர் நடிப்பு ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதாவது இதுவரைக்கும் இல்லாத படங்களை விட இந்த படத்துக்கு இந்த ஸ்ருதிஹாசன் அவரோட ஆக்டிங், இந்த படத்துக்கு அவர் பண்ணுற சென்டிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பாகவே அமைஞ்சிருக்குங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்து ஸ்ருதிஹாசன் வேறு, இந்த படத்தில் காட்டுற ஸ்ருதிஹாசன் வேறு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க தன்னைத்தானே மாதிரி இந்த கேரக்டர் அவர் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்பவே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு இந்த படத்தில் ஒரு முக்கியமாக ஒரு ரோலாக கொடுத்துருந்தாங்க. இந்த கதைக்கு முக்கியமான ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற ஒரு ரோல், அதாவது நம்ம ஸ்ருதிஹாசன் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவர் நல்லாவே சூப்பராகவே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அனிருத் அவர்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லியாகணும். அவரோட இந்த படத்துக்கு மியூசிக் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அப்படி இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவில் பார்க்குறத விட இந்த ஸ்க்ரீனில் தியேட்டரில் பார்க்கும்போது வர்ற அந்த பிஜிஎம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ்பம்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் இங்கேருந்து இந்த மாதிரி பிஜிஎம் பண்ணுவார் அப்படின்னு தெரியல, வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் அப்படின்னு அந்த மியூசிக்கெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியாகணும். மோனிகா பாடல் இந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு சாங் தான் வர்றாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே. அதுக்கப்புறம் அமீர் கான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இவங்க பெருசாக இல்லைனாலுமே ஆனால் இவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே எந்திரிக்காமல் அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக நடக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் அடுத்தது என்ன அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. கடையும் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் சொல்லியாகணும். ஸோ இவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோலில் தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கொஞ்ச நேரம் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு நண்பனாக வந்தாலுமே அந்த நண்பனுக்காக நம்ம சூப்பர் ஸ்டாரில் வந்து அவரை கொன்னவனை தேடி போகிறதா அந்த படத்தோட கதையாக இருந்தாலுமே ஆனால் அந்த கதைக்குள்ளே இன்னொரு கதையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரு கதையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூலி அப்படிங்கிற படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் கண்டிப்பாக வந்து லோகேஷ் கனகராஜ் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் படம்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சூப்பர் ஸ்டார் படம் தாண்டா அப்படின்னு சொல்லலாம். அனிருத் அவரோட மியூசிக் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அனிருத் அவரோட மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்பாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மாட்டுக்கிறதும் கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்காகட்டும் அதர் ஆடியன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். சில பேருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கூட புரியாமல் கூட போகலாம். ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் படங்களே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து புரியாது. ஆனால் ஒரு சுற்றி முற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்குள்ளே மட்டும் திரும்பி வந்து கிளைமேக்ஸில் அந்த கதையை வந்து முடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் ஒரு சில நல்லா தெரிஞ்சவங்க அந்த படத்தை வந்து ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கதை புரியாதவங்க இந்த படம் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒன்றும் புரியல, என்ன கதை அப்படிங்கிற கூட சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓகே நிஜமாலுமே ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒருத்தான ஒரு படம் தான் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக அந்த படம் ஒர்த்தாக இருக்குன்னு சொன்னார். அதே போல் நம்ம கொடுத்த அந்த காசுக்கு இந்த படம் ஒர்த்து அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி அப்படிங்கிற இந்த படம் கண்டிப்பாக நம்ம ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இன்னும் இந்த படம் வசூலில் எந்த அளவுக்கு வசூல் பண்ண போகுது, ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கூலி படத்தை வந்து பார்த்துட்டீங்க. இந்த படம் பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே விமர்சனம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.